சூதாட்டம், பித்தலாட்டம், அடச்சே காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளையும் இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் ஆல்பம் ஆல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். எப்படி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன இட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராமனை எங்கயா தூக்கி சென்ற? சீதையா? எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ பிள்ளைகளே, இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம் பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. விழா எங்கே? மேடையில.
வாங்கிட்டாளே பாவி. ஐயோ தாங்க முடியல. ஐயோ எங்கடா போயிட்டு வர்ற? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? இனிமே நேரம் கெட்ட நேரத்துல எல்லாம் வந்த கதவெல்லாம் திறக்க மாட்டாமா. மாடு மாதிரி வளர்ந்துகிட்டு 3 வேளையும் தின்னுகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணை கண்டிச்சு வளர்க்க தெரியல, ஆம்பளைனா என்ன கண்டிக்கிறீங்களா? அவ போய் ஆனா 1500 வருது, நீ போய் சினிமா பார்த்தா என் கை காய்ச்சல போகுது. 4 பேருக்கு முன்னாடி அறகுறையா அவுத்து போட்டு ஆடுற அந்த மானங்கெட்ட பொழப்பு உங்களுக்கு பெருசா போச்சுல? என்னடா சொன்ன? நான் ஆடுறதை நிறுத்திட்டா நீ சோத்துக்கு தாளம் போடுவ. அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ சம்பாதிச்சு போடு. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், வெளியே போகாம. ஏய், நடுராத்துல ஏண்டி இப்படி சத்தம் போடுற? சும்மா இருடி. டேய், வாய மூடிட்டு மரியாதை அந்த வீட்ல இருந்தா இரு, இல்லன்னா போயிடு. டேய் கண்ணா, எங்கடா போற? அதான் வீட்டுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட போறேன். டேய், சே, சோறு இல்லன்னா தானா கழுத வருது. என்னங்க? உங்களதாங்க. என்னங்க? யார் நீ? புண்டாட்டி ஏன் இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் இப்போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இதோ வர. ஐயோ, மறந்துட்டேன். என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பல்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வளையல மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வரேன். வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏய்யா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமாமா, மறந்துட்டேன். நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற? சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டுங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கா? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க? சடாப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை ஏத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாய திறக்கு. ஆண்ட, நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதை கிழிஞ்சது போக. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, என்ன அழட்டிக்கிறேன்? இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க. சார், உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர். இது 2 வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார்,
உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற, அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி கொடுத்து உடைச்சது இருக்கிறீங்க, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயர்ந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்டால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்த தப்புடா நாய், வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க, எனக்கு ஒரு ஆத்திரத்துல. அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ணே. முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி இது, நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வட்டா. என்னடா முனியப்பாவும் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை, இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா, அஞ்சிர மீன், வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை இருக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அடக்காக்கிற கோடி இருக்கா, அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும், முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்ல பீரோ மிக்ஸி நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா எடா கைய போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான், ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா, நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க? அண்ணே புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. டேய் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போற, வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ என்ன கிண்டலா பண்ற? யாரே சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச காலையில பல்லு விளக்குன, ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கு சிரிக்குது, இது ஒரு மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். கிட்ட வராத. மேடம்
சைக்கிள் பஞ்சர். பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு வேலை? சொல்றான். எம்ஏ வரையிலும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைக்கல சார். புத்து நோயில போராடிட்டு இருந்த எங்க அம்மா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற? என்ன பெத்த உயிரோட இருந்த வரையிலும் என்னால எதுவும் செய்ய முடியல. அவ போன பிறகாவது என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்காக தான் திருடினேன். அவளை அடக்கம் பண்றதுக்காகவாவது செயின் உதவுன்னு பார்த்தேன். அதுவும் முடியல. இந்தாங்க. வருத்தப்படாதப்பா. இந்த 50 ரூபாய் இருக்கு, போய் ஆக வேண்டியது கவனி. சார் போப்பா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது வெறும் 10 ரூபாய் செயின். இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். 10 ரூபாய்? 10 ரூபாவா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி அந்த ஆளை புடிச்சு சண்டை போட்டு 50 ரூபாய் வேற தானம் பண்ணிட்டு பேண்ட் வேற கீழ்ட்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன கேட்டா போய் சண்டை போட்டீங்க. நீங்க தான் அலைக்கன் கம்பெனில வேலை பண்றீங்களே, உங்களுக்கு 50 ரூபாய் பெருசா? இரு, நான் அலேக்கன் கம்பெனில வேலை செய்யறதா உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக்கை திறந்து பார்த்தேனே. உன்னை சொல்லி தப்பில்லமா. நான் இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, ஐயா, போய் போயா. என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள? நீதான் போடல, போடுறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்ல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்ல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா. தருமம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இந்தா போ. இல்லையா அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறிய? வச்சுக்காத அனாதி. வர்றேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. மாப்பிள, நான் ஊடு ஊடா அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டே வேட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏண்டி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கன்னு அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவை வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ. கைலாத்து.
வட்டவள போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும், பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே, அடி பாவி மவள, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்மாஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்மாஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏடா சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. ஏடு என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி ஓங்காதுரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். வாடி. ஏங்கெல்லாம் போன? எனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பேண்ட கிழிச்சுக்கிட்டீங்க, பணத்தை தொலைச்சிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ண வேண்டாமா? அம்மா தாயே, நீ எனக்காக எந்த இதுவும் பண்ண வேணாம். ஆளை விட போதும். இல்லங்க, கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு வந்தா ஆளை துரத்துறதுலயே இருக்கீங்களே. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கூடவா சொல்லி தரணும்? அதுக்கு வேற ஆளை பாரு. பொம்பளைங்க பின்னாடி நான் சுத்த மாட்டேன். அதே மாதிரி என் பின்னாடி பொம்பளைங்க சுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதையும் தான் பாப்போமே. பாப்போம்னா சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். கைய திருப்பிட்டா புரியுங்க. இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி.
ஓடியாங்க ஓடியாங்க திருட மாட்டிட்டான். மாட்டிட்டானா போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சுக்கோ போ. சாப்பாட பிடிக்காம பாருங்க கண்ணா உழுக்குறான். வெளிய வந்து ஓடிறோம் புடிங்க. டேய் ராஸ்கல் திருடதுக்கு உள்ள ஏன்டா இப்படி புடி பண்டியார நின்னுட்டேனா திருட்ட பைய இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையா திருடுவியா? திருடு வேணுமே. திருடு வேணுமே. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ கேளு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஆளு பார்த்தது ஓடுறாரே, இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடியும் ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க. சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்ஸியை ஓட்டி காட்டு. ஒத்தோ நான் வந்துட்டேன். ஐம் சாரி, மிக்ஸியும் புதுசு நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல போடா. நான் ஓட்டு காட்டுறேன் பாருங்க. மிக்ஸி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்ஸி கலை ரொம்ப பிரமாதம். மிக்ஸியை போட சொல்ல இப்படி பண்ணிட்டீங்களே. அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்ஸியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணதா? அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. கம்பெடுத்து ஆடுவேன், கத்தி கண்டு போடுவேன், குத்துவதில் வீழலாம். அத ஒருத்த வரானே, உன்கிட்ட மணி நான் கேளு. ஏன் நீ மணி கேட்டா முள்ளு படுத்துக்குமா? சொன்னதை கேடா. என்ன நோர மாதிரி அடிக்கிற? கண்ணே மணினா முண்டம், என்கிட்ட வாட்சே இல்லையா? பாக்கிலையா? வாங்கி கொடுப்பா. வாங்கி தரேன்.
எங்க ஓடிட்டு ஐயோ இவன் அங்கல ஐயோ இங்க வரா ஐயோ வந்துருவானே ஐயோ இவன் அங்கலையா ஐயோ நான் என்ன போடுவேன் என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோமா ஐயோ ஏமா வந்துட்டானே ஐயோ வந்துட்டானே ஐயோ அப்பா அவர் சீட்டு கம்பெனிக்காரர் இருப்பா அவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அன்னைக்கு ஒரு நாள் 4 ரவுடி பசங்க என்ன வழிமறிச்சு இவனை மணி கேட்க சொன்னானுங்க நான் அந்த நேரம் பார்த்து மணி கேட்டனா அந்த ரவுடி பசங்க இவன் பையத்துக்கு போட்டானுங்க அன்னில இருந்து இவன் என்ன ஓட வச்சுட்டு வர்றான் அரைச்சா போயா அன்னைக்கு நாங்க 2 பேரும் போய் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தா அவர் பணம் வாங்கிட்டு போய் வந்திருக்காரு எங்க கலெக்ஷன் கட்டுறீங்களா இல்லையா? ஏய் போய் கதை திறந்து விட்டாரே இவரை பாத்துக்கங்க கீதா நீ போதுமா ஐயமா ஐயே செலவு பண்ணி மாதிரி இருந்து போடி எப்படி ஐடியா உங்களை இங்க வர விஷயம் பாத்தீங்களா? பொம்பளைங்க நினைச்சா எது வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் நான் தானே கிடைச்சேன். இந்தாங்க. ஒத்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா இது பாருங்க நம்ம 2 பேரும் தனி குடுத்தன வந்தது மட்டும் பத்தாது. இந்த வீடு நிறைய சாமான் சட்டு நகை நட்டு எல்லாம் வாங்கணும். சரி முதல்ல ஒரு கலர் டிவி வாங்கணும். சரி அப்புறம் படம் பாக்குறதுக்கு அதுக்குள்ள வைக்க ஒரு டொக்கு வாங்கணும். டொக்கா? சரி அந்த டொக்கையும் வாங்கிடலாம். அப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியில போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர். சரி அப்புறம் சொந்தத்துல அழகா மொசைக் போட்டு ஒரு சின்ன வீடு. சரி சரி தன்னானே தன்னானே தன்னானேனா தன்னானே தன்னானே தன்னானேனா. இந்த வயசுலயே தட்ட வந்துட்டீங்களா? போங்க போங்க. நமக்கு எல்லாம் போடுவாரா? தாவணி போட்டவங்க வந்தா ஈன்னு இழுச்சுக்கிட்டே போடுவாரு. சில்லற இல்லம்மா. கட்சியை மாத்தற நீங்க இந்த நோட்டையும் மாத்திய தாங்க. இளசனம் கேட்டாக்க இல்ல இன்னும் போறீங்க. கூட்டணிய பின்னாடி ஓட்டு கேட்க வாரீங்க. அண்ணாச்சி நில்லுங்க ஏதாச்சும் போடுங்க இப்போ. தையாரு 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 போடுன்னா துட்டு போடுன்னா போடணும் நீங்க. நாங்க முந்தி விரிச்சால முன்ன வந்து சிரிச்சால.
என்னக்கா யோசனையில இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல. இத பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கார் புது நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐ, அழகா இருக்கே. எனக்கு நல்லா இருக்கா? ஐயோ, காசு கலெக்ஷன் இதை விட்டா உங்களுக்கு வேற பேச்சே தெரியாதா? இப்போ வீட்ல ஒருத்தர் இல்ல, கொஞ்சம் மனவிட்டு பேசலாம்னா பறக்குறீங்களே. சரி, என்ன பேச போறீங்களோ பேசுங்க. இன்னைக்கு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆமா, தனிமையில ஒரு பொண்ணு கிடைச்சா ஆம்பளைங்களோட கை துரு துருங்க மாமி. உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு நான் போற ஆம்பளை நான் இல்ல. ஒருவேளை அப்படி ஒரு தனிமை கிடைச்சா என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு மாமி. அப்படி இல்ல, எனக்கு ஒண்ணு இருக்காது. தயவு செஞ்சு பணத்தை கொடுக்குறீங்களா? பணம் தானே, இந்தாங்க. என்ன இது? இல்ல, எல்லாம் 5 காசு 10 காசு தான். இதை எண்ணி முடிக்கிற வரைக்குமாவது உங்க அழகான முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கலாம் தான் இதை கொடுத்தேன். அப்போ எல்லாம் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? இப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்க முடியலன்னா எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, 4 பேரை அடிச்சு போட்டா மாத்திரம் ஆம்பளை ஆயிட முடியுமா? என்னது? அப்படியா? கொஞ்சம் இருங்க. என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, விடுங்க. என்ன பண்ண போறீங்க? நான் ஆம்பளை தான் உங்களுக்கு நிரூபிக்க போறேன். சாரி, தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமேலாவது வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. கட்டினவ பக்கத்துல இருக்கும் பொழுதே அடுத்தால பார்த்து சைட் அடிக்கிற காலம் இது. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆம்பளையா? சும்மா சொல்லக்கூடாதுரி, உன் ஆளு ரியலி கிரேட். சரிதான் போடி, நான் ஒண்ணு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்கல, அவர் எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு கேட்டேன். சரியான மக்கு. யாரு? நானா? இல்ல நானா? இங்க வா. என்ன முத்து, ஹோட்டலுக்கு போறியா? இல்லண்ணே, ஹோட்டல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குண்ணே. எனக்கு லெட்டரா? மை டியர் அசோக், வாழ்ந்தால் உங்கள் துணையுடன் வாழ்வது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். உங்கள் முடிவை நாளை மாலை 5 மணிக்குள் கடற்கரையில் தெரிவிக்கவும், இல்லையே என் இறுதி ஊர்வலத்திலாவது கலந்து கொள்ளவும். கீதா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட மனப்பூர்வமா எதிர்பார்த்தது இதுதான். என்னையில இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? காதலுங்கிறது விளையாட்டோ பொழுதுபோக்கோ இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு தகுந்த சூழ்நிலையில நான் இல்ல. நிரந்தரமான வேலை இல்லாத எனக்கு காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைச்சு பார்க்க கூட முடியல. என்னமோ நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்க சொன்ன மாதிரியில கவலைப்படுறீங்க. உங்க எண்ணம் போலவே நிரந்தரமான வேலைக்கு போன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா? எனி அப்ஜெக்ஷன்? நோ அப்ஜெக்ஷன். ஆனா ஒரு விஷயம், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி குழந்தைத்தனமா நடந்துக்காத. ஓகே? ஓகே. அம்மா குழப்பலாமா? என்ன தன பாக்கியம், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன், அங்கேயே 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார்
எஸ், மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. ம். வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அதோ வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார், காஃபி. அடேயப்பா, சரியான திலுமுழு குடும்பமா இருக்கும் போல இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாரா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாதே மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே. ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே. டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா? எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? ஒத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னாம எப்படி சொல்லிட்டு போறா? அப்போ பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க? ஐயோ, எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி, வர்றேன். ஏமா, இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்ல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனால உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்குனேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியம் செய்யக்கூடாதுங்கிறது. கோச்சிக்காதீங்க, எல்லாம் அந்த திருட்டு காதையால வந்தது. இல்ல, உன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க. கீதா, ஏன் எல்லாத்துலயும் அவசரப்படுற? நீங்களா என் கையை பிடிக்கிறதுக்குள்ள நான் கழுவி ஆயிடுவேன். கையை பிடிக்கிறதுக்கு கழுவி ஆக வேணாம்,
கல்யாணம் ஆனா போதும். வேதாள முருங்கை மரம் ஏறியாச்சா? அத பாருங்க. கல்யாணத்துக்கு முந்தி அந்த அளவுக்குலாம் போறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். ஐயா டெய்லரே, கொண்டு வந்துட்டீங்களா உங்க இன்ச் டேப்ப? இந்த பாரு, கைய பிடிச்சு தோலை தொட்டா மட்டும் காதல் இல்ல, எட்டி நின்னு ஒரு முழம் பூ கொடுத்தாலும் காதல் தான். பரவாயில்லையே, இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சீக்கிரம் போய் பூ வாங்கிட்டு வாங்க. இத வந்துட்டேன். கீதா, பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களே வச்சு விடுங்க. கீதா, ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை பூ வச்சு விடுறான்னா அவன் புருஷனா தான் இருக்கணும். We are just lovers. அந்த அளவுக்கு எல்லாம் போறது நல்லது இல்ல. ஐயோ, அளவு அளவு அளவு, எதுக்கு எடுத்தாலும் அளவுதானா? நான் தெரியாமதான் கேக்குறேன். என்ன உங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தாரா இல்ல டெய்லர் கடை வச்சிருந்தாரா? வாயை திறந்து அளவு தவிர வேற ஒண்ணும் வராதா? உங்களை தவிர வேற யாரையாவது நான் காதலிச்சிருந்தா இந்நேரம் மாங்காய் தின்னிருப்பேன். கரெக்ட். வேற யாரா இருந்தாலும் இதத்தான் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. முதல்ல நீ மாங்காய் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராத்திரியும் பகலும் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்ப. நீ வேகப்படுற மாதிரி நானும் வேகப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உரிமை இருக்குன்னு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம விட்டோம்னா இழக்க கூடாது, இழந்துருவோம். இந்த காலத்துல காதல் சீப்பா போனதுக்கு காரணமே இந்த மாதிரி பலகீனம் தான். இந்த மாதிரியான பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உடம்பு சுகத்தை மட்டும் தேடிக்கிறதுனால்தான் பெரும்பாலான காதல்கள் கல்யாணம் வரைக்கும் போறதே இல்லை. மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எதிர்காலத்தை ஒழுங்கா திட்டமிடக்கூடிய மெச்சூரிட்டி, அதாவது பக்குவம் இல்லாதனால்தான் தோல்வி அடைஞ்சிடறாங்க. உண்மையான காதலுங்கிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதுதான். ஏன்னா காதலுக்கு அடிப்படையே உடம்பு இல்ல, அன்புதான். நான் ஒண்ணு கெட்டு போனேன்னு நினைச்சு உங்களோட பழகல. நீங்களா இங்க தேடி வராம நானா உங்ககிட்ட வந்து பழகிருந்தனாலதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. இனி எப்போ நீங்க உரிமையோட என்ன தேடி வரீங்களோ அது வரைக்கும் நானா உங்களை தேடி வர மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். கீதா, அப்பா என்ன வாசனை! நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜிகினா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா? சென்ட் தானே சம்பளம், என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணை கிடையாதா? ஐயோ, எவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கடம்பட்டாவது சென்ட் வாங்கிடுறேன், சென்ட் வாங்கிடுறேன். சார்லி, என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிசுக்கு, அத்தானுக்கு 2 பிசுக்கு. பிசுக்கு உங்களுக்கு மட்டும் 2 பிசுக்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே, தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும்.
நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்டை வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான்? நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. குட்டி வராடா டேய். ஐயோ, நானும் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நீயும் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்க, போயிட்டு இருக்க. ஒரு நாளாவது எனக்கு ஹலோ சொல்லிருக்கியா? இந்த பாருமா, இந்த வயசுல நீ சாமியார் மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாங்க எங்க போறது, என்ன பண்றது? எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுமா, நாங்கெல்லாம் பால்வாடியும் மூஞ்சிங்க. நீங்க என்ன அவையாரா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இது பாருங்க, இந்த 2 வருஷமா நீங்க அத்தனை பேரும் என்ன கலாட்டா பண்றீங்க. ஆனா ஒருத்தராவது என் மனசு தொடுற மாதிரி நடந்திருப்பீங்களா? அப்படி இருந்தும் நான் இதே வழியே வரேன். ஏன் தெரியுமா? எங்க மேல ஒரு பாசம் தான். அதான் இல்ல, உங்கள ஒருத்தரை நான் லவ் பண்றேன். இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு எல்லாருமே பிரதர்ஸ், என்ன தவிர. இல்ல இல்ல, நீங்களும் எனக்கு பிரதர் தான். நான் விரும்பினது இதோ இந்த ராஜா தான். ஐயோ, உனக்கா டெய்லி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தனே, போய் இந்த சுங்கிய லவ் பண்ண. நான் அவரை விரும்பினது காரணமே அவரோட அமைதி தான். அங்கதான் நீ மிஸ்டேக்க பண்ணிட்ட. அவ எல்லாத்திலும் அமைதியா இருக்க போறான், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து குறப்பட்டுக்கு போறா. எப்படியோ எங்கள ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்ட, போனால் போகட்டும் போ. இது வர்றா, நீ எல்லாத்திலும் அமைதியா இருக்க கூடாது. காதல வெட் இன்னொரு தடவை அந்த பையனோட உன்னை பார்த்தேன், உதவியா பண்ணிடுவேன். நீ எனக்கு புள்ளியாகும், என் சொத்துக்கு வாரிசா இருக்கணும்னா அந்த புண்ணை நீ மறந்து ஆகணும். ஒரு தகப்பங்கிற முறையில உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கு. சோ நான் வேணுமா அந்த பொண்ணு வேணுமா, டிசைட். இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணுமா? அண்ணி, வேற வழியே இல்ல. என்ன வேறொருத்தர் கட்டி கொடுக்க எங்க வீட்டுல எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க.
அசோக், ஏதாவது ஒரு கோயில்ல எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. என்னண்ணா யோசிக்கிறீங்க? இன்னும் என்னமா இருக்கு யோசிக்க? அன்னைக்கு விளையாட்டுத்தனமா உங்க 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சேன். இன்னைக்கு உங்க 2 பேரையும் வாழ்க்கையிலேயே சேர்த்து வைக்க போறேன். நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வாங்க போலாம். வாங்கண்ணா. டேய் ராஜா, என்னடா ஆச்சு? 4 நாளா காய்ச்சல். காய்ச்சலா? மருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தியா? இல்ல, 10 போட்டிருக்கேன். பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடும்பம் நடத்துற அளவுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. நாங்க செஞ்ச பெரிய தப்பு நிரந்தரமான வருமானம் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். இப்ப அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பணத்தை வச்சு மருந்து வாங்கிக்க. வேண்டாம் அசோக். டேய், வாங்கிக்கடா. முதல்ல மருந்து வாங்கி கொடுமா. நான் வரேன். காதலர்களே, காதலிக்க துடிப்பவர்களே, நீங்கள் காதல் செய்யுங்கள். ஆனால் அவசரப்பட்டு கல்யாணம் செய்யாதீர்கள். உங்கள் காதலை மட்டும் எண்ணி பார்க்காமல் பெற்றோர்களின் வார்த்தைகளையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வாழ்க்கையின் ஜீவனாடி ஒரு நிரந்தர வருமானம். அது இல்லாமையால் தான் இன்று நாங்கள் இல்லாமலே போகிறோம். எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். பாவி பிள்ளைங்களா, தாறுமாறா நடந்துகிட்டு இப்படி தலைகீழ போறீங்களே. காதலிச்சு என்னத்தடா கண்டீங்க? கையில ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடும்பம் நடத்துற அளவுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமேலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவை நிரந்தரமான வருமானம். அது இல்லாதனால்தான் அந்த காதல் ஜோடியே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்ய விரும்பல. இப்ப நான் பாக்குற வேலையை நம்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதனாலதான் நான் என்னோட உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி. நோ அசோக், ஐ எம் சாரி. கீதா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மனைவி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்கிட்டல. வா போய் ஒரு வெட்டு வெட்டுவோம். நாட்டுல விலைவாசி மட்டும் மணிக்கு ஒரு தரம் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பியூனோட சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. என்னக்கா வரவு செலவுல பலமா இருக்கு போல இருக்கு. வாடியம்மா வா. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அக்கா உனக்கு கண்ணு தெரியுதா? நீ என்ன செய்வ? பியூனோட பொண்டாட்டி தானேன்னு உனக்கு அலட்சியம். ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? நீ யாரோட பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு அக்கா தானே. அம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? முந்திரி மிதக்க பாயசம் குடிச்சவளுக்கு இப்ப பாயசம் எப்படி இருக்குங்கிறதே மறந்து போச்சு. நினைச்சத வாங்கி கொடுக்க முடியாத புருஷனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு கீதா. கேக்குறேன்னு கோச்சுக்காத. மாமா சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போட்டு தானே குடும்பம் நடத்துற. பொல்லாத பட்ஜெட். நம்ம என்ன சட்டசபையா நடத்த போறோம்? இந்த மளிகை கடையில இந்த லிஸ்ட் வந்திருக்கு, பாத்துக்கிட்டு நான் உனக்கு காபி கொண்டாரேன். சரி. புளி 1 கிலோ,
சக்கரை. பட்ஜெட்ல கரெக்டா தான் போட்டிருக்க. ஆனா பின் குறிப்புன்னு போட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 400 ரூபான்னு போட்டிருக்கியே, அது எதுக்கு? என்னங்க இது? வருஷத்துக்கு 4 செட் ட்ரெஸ் ஆகுது வேண்டாம், அதுக்குதான். அடி பைத்தியம், எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தைய கூலி எல்லாம் சேர்த்தாலே 350 ரூபாய் ஆகுமே. மீதி 50 ரூபாய் என்ன பண்ண போற? இத பாருங்க, 50 ரூபாய் மிச்சமான ஆயில் புடவை எடுத்துக்கிறேன், 100 ரூபாய் மிச்சமான தெரிவ ஆயில் எடுத்துக்கிறேன், 150 ரூபாய் மிச்சமான பாலிஸ்டர் புடவையே எடுத்துக்கிறேன். கரெக்ட். பட்ஜெட்ல என்ன மிச்சமாவதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறேன்னு சொல்ற பாரு. இந்த மாதிரி பக்குவத்தை தான் எதிர்பார்த்தேன். வெரி குட். அப்பா, இப்போ அது நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாத. ஐயோ ஏங்க, நம்ம கல்யாணமும் 60ஆம் கல்யாணமும் சேர்த்து வச்சுக்கோ. சரி. கிண்டல் கிண்டல் பண்ணு. வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில், காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில், சுபதினமே மலர்கிறதே, வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? தாமரை பாதம் தரையில் நடந்தால் சந்தன பூக்களும் வாடும், புன்னகைச்சோலை இதழில் மலர்ந்தால் போதையில் என் மனம் ஆடும், மல்லிகை பூவில் மஞ்சம் விரித்தே, மல்லிகை பூவில் மஞ்சம் விரித்தே, என்னை கொண்டாடு அதுவரை ஏக்கம் தீராது, என்னை கொண்டாடு அதுவரை ஏக்கம் தீராது. வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? வாழ்க்கையில் காணா வசந்தம்
வந்து தேன் சிந்தும் நேரம் ஏன் இந்த பூமிக்கு நாணம் என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணே. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு, என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி காத மூடு, காத மூடு. ஓங்காதையா. ஐயோ காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. குடியாத்தாண்டியா? அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறா? அவன் காதாச்சே. போறா. சே இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு வாங்கி என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? கோடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளாம். கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறா. சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லனே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க.
டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும் பொருள் வாங்குறீங்களா? அம்மா ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா, பாப்பா. முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன். சார், நாங்கெல்லாம் தூங்கி மாசக்கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களே, நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. வாமா. இல்ல நீங்க 3 பேரும் வெளியேறுங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இங்க இருக்கட்டுமா? ஆமா. இரு வா. ஏமா, உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம். இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது, அநேகமா. ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இனிமே அந்த டீ கடைக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன். ஏன்? இன்னொரு தபா அசலு வட்டின்னு வந்து கேட்ட மூஞ்சில சுடு தண்ணி ஆக்கிட்டான். அதனால சும்மா வந்துட்டியா? ஓசில சிங்கிள் டீ கொடுத்தான், குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ போய் கேட்க வேண்டாயா? நான் போய் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டாலே, நான் சொல்றது கேளுமா. ஆமா, உன் பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டோட இருந்த மாப்பிள்ள தனி குடுத்துன்னு போயிட்டாரு. பேசாம வந்து வேடிக்கைய பாரு. என்ன பண்ண போற? இன்னைக்கு மட்டும் அசலும் வட்டியும் வரல, நாளைக்கு வேலூர்ல இருந்து என் தம்பி வர போறான். வந்த உடனே அவனுக்கு புத்தூர் கட்டுதா. அவனுக்கு கட்டு போட்டா பரவாயில்ல, உனக்கு கட்டு போட்டா ஏந்துக்கிறதுக்கோ உட்காரவோ முடியாது. அப்புறம் கிரேன் வந்துதான் உனக்கு தூக்கணும். இந்த புடியத்த பின்னாடி வா வா. என்னடா பஸ் ஸ்டாண்ட் அடிச்சதுக்கு இப்படி பயப்படுற? இப்ப சுத்தன் அடிக்க போறேன், என்ன சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க. கொடுத்த பணத்தை கேட்டா என் மா மூஞ்சல சுத்தன் அடிக்கணும்னு சொன்னியா? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இப்போதைக்கு இத வச்சுங்க, மீறிய நான் வீட்டுல வந்து கொடுத்துடுறேன். ஜாக்கிரதை. சரிங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜட்டியோட வாங்க. ஜட்டியோட வா. ஓஹோ, சும்பிங் போறோமோ? அட இல்லைங்க, பக்கத்து வீட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது? பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட. அப்படியே உட்கார்ந்திருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா? என்ன தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 வெள்ளால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா அவனுக்கு குருவி மூளை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு? இதோ இவ்வளவு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலைவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவனை இதை வரேன் இப்போ. வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க? நல்ல ஒரு சரி பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ, கோழி சூப் குடிச்சிடுவனா, ஃபேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோப் போயிடுவனா. ஐயோ, நீங்க கொஞ்சம் வெக்கமே இல்ல. ஊங்க பாரு. ஏன் அடிக்கிறீங்க? இன்னைக்கு உடனே அடிச்சு அடுத்துல அடி. இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க
தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன் தானே சொன்னேன். அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி, சொல்றேன். நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணாத்த நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும்பா. என்னன்னா அருவாமனையோட வர்றீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறுகட்ட அருவாமனை, கூறுகட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு நீ எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்சிய பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம்பட்டி சிறுத்துக்கிறாம சிறுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சியா நீ? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு, இன்னும் நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்ட போட மாட்டேன்டா மாமா. மாமா என்ன புரிஞ்சுதா பாக்கலாம். நான் சொல்றது கேளு. நான் கீழே ஊந்துட்டா நீதான் செலவு பண்ணும். நான் சொல்றது கேளு. நான் சாக மாட்டேன்டா. எனக்கு ஒரு இது இருக்குதா பெவாலி. நான் தண்ணியில ஊந்து சாக போறேன். நீ ஜெயிலா போக போற. பாரி முச்சு பாரி. டேய் மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா, இன்னைக்கு பலிதான் நீ. கீதா, இறங்கி வாடி. இன்னையோட உன் கணக்கு தீர்ந்து போச்சு. என் பொண்ணு விஷயத்தை சேர்த்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் தலைய காமிச்ச நடக்கிறதே வேற. இந்தா போ. பாவம் சின்ன சிறுசுங்க பிரிச்சிடாத.
அவங்கள ஒன்னா சேர்த்து வைமா. யோ வாய முடு. கீதா, இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டுட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வரேன். இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. டேய், நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிருக்க மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. டேய், எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. டேய், இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நீ போயிருப்பா. தம்பி நீ போயிருப்பா. போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா, இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ, வச்சுக்கோ. தம்பி, அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை. பழிச்சிட்டு போறோம். சரி அண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நானும் வரையா. உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க ஏன் வேலையை விட்டு நின்னுட்டீங்க? காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்திட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. கீதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? இத பாரு, என்னால நீ உன் முரட்டு மாமன் கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பிரிவுங்கிற வார்த்தையே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அது வந்தா அது நம்ம சாவாதான் இருக்கும். வாங்கோ வாங்கோ, தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுறேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எடுத்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். ஏய் இடிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபா, வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5ஆம் நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க இஸ்திரி பெட்டி? நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாய அந்த பக்கம். இருயா. எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். போங்கயா. குடியா. அடுத்த குழுக்கள் எப்பங்க? இது புறா, அத குடு. யோ சிங் சாங், எங்க 2 பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா. போடா, எங்க 2 பேரும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு, உள்ள நுழைஞ்சிருவான். எடு எடு. உன் மாமா சரியான இழிச்ச வயல்ல. நாம 2 பேரும் இப்படி ஜோடியா வரத பார்த்தா பயிர் எரியும்.
வேணும்னே வழியை மறைக்கிறியா? சைக்கிள் எடுறா. என் முறை பொண்ணு நீ மடக்கிட்ட, இப்ப நீதான் என் பாதையில குறுக்கிடுற. உன்னை வாயில சொன்னா பத்தாது, உன்னை கையில சொல்லணும். நெத்தியடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான், சந்தேகப்படாம வாங்குங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. வரங்க, நல்லதுங்க. அண்ணே என்னடா இந்தாடா, இதுல போ. என்னண்ணே இது? இதுல போடா. ஓடா. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது. ச்சே. அண்ணே என்னடா ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே. எதுடா? நம்ம கடை. இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா ஓ பிச்சைக்காரனா? இந்தா 10 ரூபாய், போய் உட்லன்ஸ் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும். போமே. ஐயா உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே என்னடா அண்ணே நொண்ணே இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார். சார் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா? அப்ப சிங்கிள் டீ அடிங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவன்னா இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே. பிஏ போமா. எஸ் சார். அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? பேங்க்ல போடுச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன், அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல்லு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். எஸ். நோ, இத கோல்ட் ஆக்கி காட்றேன். கோ யூ கோ. என்னால தானே நீங்க அடிபட்டீங்க. எக்கச்சக்கமா ஏதாவது ஆயிருந்தா? என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா உன் மொரட்டு மாமா கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பாத்துக்கிட்டே இருங்க. எங்க மாமா அம்போன்னு ஏமாறி நிக்க போறா. நாம 2 பேரும் ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏய் ஏண்டி, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என் தலையிலேயே முளக்க அரைக்க பாக்குறியா? நான் யாருன்றத காட்டுறேன். பாடி. ஏய் கையடுறா. இவ என் முறை பொண்ணு. ஓ முறை பொண்ணுங்கிறதுக்காக நடு தெருல கைய பிடிச்சு இழுத்தா நான் சும்மா இருப்பேனா? பேச வேண்டியதை வீட்டுல வந்து பேசி. நீ வாடி. என்னங்க 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 என்னங்க. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இந்த ஒரு சொகத்தை தாயா கண்ட. இதையாவது செய். என்ன ஏமாத்திட்டு நீ அவனோட வாழ்ந்துலாம் நினைச்சியா? அக்கா, இனி இந்த திருட்டு நாயை விட்டு வைக்க கூடாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்ப கழுத்துல தாலியை கட்டுறேன். அவசரப்படாத தம்பி. சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்க வேண்டாமா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. உன் திருப்திக்காக வேணும்னா இப்பவே போய் ஒரு ஐயரை பார்த்து மேற்கொண்டு ஆக வேண்டியதா பாரு. நான் வரேன். சொல்றது காதுல உள்ள. போய் ஐயரை கூட்டிட்டு வா. அப்பா, நான் என்னம்மா பண்ணுவேன்? கீதா, 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 கதவு திற, கீதா, கதவு திற, கீதா. ஐயோ
நீ யாரவே நாளை கல்யாணம் பண்ணிக்கம்மா. உன் இஷ்டம் போல கல்யாணம் பண்ணிக்க, நான் வேண்டாம்னு சொல்லல. இன்னைக்கு நான் தானே வந்துட்டேன் முன்னுக்கு, என் முன்னே நிக்காதடா. ஏ ஒன்னால இழைச்சேனே உங்கிட்ட முளைச்சேனே, எனக்கு என்ன மரியாதடா. உழைச்சை இப்ப வசந்தை, ஒன்ன உதைக்க வந்து பிறந்தேன்டா. உழைச்சேன் அண்ணே, நீங்களே பாருங்க அண்ணே. ஆமா ஆமா, கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி நின்ன இடத்துலயே சுத்துறா. திக்கி திக்கி இருக்கிற முடியும் கொட்ட போடு. உழைச்சேன் இப்ப வசந்தை, ஒன்ன உதைக்க வந்து பிறந்தேன். கை மேல் இருக்கு புதிய சரக்கு, இன்னைக்கு நான் தானே வந்துட்டேன் முன்னுக்கு, என் முன்ன நிக்காதடா. சொன்னது செய்வதில் வல்லவன் நல்லவன் நான் தானடா. சொன்னது செய்வதில் வல்லவன் நல்லவன் நான் தானடா. பூமாலை கொண்டாந்து போடுங்கடா, கை கட்டி நீங்கடா. சரியில்லை, நீ இருமறத பார்த்தா இப்பவே மாலை போடணும் போல இருக்கு. பூமாலை கொண்டாந்து போடுங்கடா, கை கட்டி நில்லுங்கடா. கை மேல் இருக்கு புதிய சரக்கு, இன்னைக்கு நான் தானே வந்துட்டேன் முன்னுக்கு, என் முன்னே நிக்காதடா. நான் ஒரு சாதனை செஞ்சிட வந்தவன் பார்த்துக்கடா. நான் ஒரு சாதனை செஞ்சிட வந்தவன் பார்த்துக்கடா. என்னோட வேகத்தை கண்டாலுமே அஞ்சாத ஆளில்லடா. என்னண்ணே? ஆமா ஆமா, கத்திரிக்காய்க்கு காலம் கையும் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு வேகம். அட என்னோட வேகத்தை கண்டாலுமே அஞ்சாத ஆளில்லடா. கை மேல் இருக்கு புதிய சரக்கு, இன்னைக்கு நான் தானே வந்துட்டேன் முன்னுக்கு, என் முன்னே நிக்காதடா. ஒன்னால இழைச்சேன்னு உங்கிட்ட உழைச்சேன்னு, எனக்கு என்ன மரியாதடா. உழைச்சை இப்ப வசந்து, ஒன்ன உதைக்க வந்து பிறந்தடே. உழைச்சை இப்ப வசந்து, ஒன்ன உதைக்க வந்து பிறந்தேன். கை மேல் இருக்கு புதிய சரக்கு, இன்னைக்கு நான் தானே வந்துட்டேன் முன்னுக்கு, என் முன்னேறிக்காதடா. ஒன்னால இழைச்சேன்னு உங்கிட்ட உழைச்சேன்னு, எனக்கு என்ன மரியாதடா. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும், இறங்கி வாங்க. அண்ணே, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? சொல்ற. இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன், இப்ப மூளையோட பொழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. இங்க வா,
நீ நம்ம பையன், உன்கிட்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே, ஜனங்கள் இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கேட்கலாஸ் தான். இந்த பார், நீ ஏன் அந்த களிமண்ணிட்டு வேலை செய்யற? பேசாம என் கடைக்கு வந்துரு. என்ன மாதிரி ஒன்னே பெரிய மனுஷன் ஆக்குறேன். எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற. குட் பை. டேய் டேய் டேய், என்னக்கா என்ன? ஐயோ சத்தம் போடாதடா. ஏங்க பதற? நீ போனதுக்கு அப்புறம் அவ மண்ணெண்ண ஊத்திக்கிட்டா. அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கோயில்ல நீ தாலிய கட்டுற. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, கவலைய விடு. ஐயோ மாமா, என்ன விட்டுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க. கதவை தரங்க மாமா. யோசனை பண்ணா வாங்க. யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய், நல்லா குளுடா. பிஏ ஒன்னு எடு. ஏயா, எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்க கூடாதா? யோ, இஷ்டம் இல்லைன்னா காசு வாங்கிட்டு போயா. எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா, ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட இதுவும் எட்டுதான். இனிமேட்டு செத்துற போறாயா? வாங்க, ஆளு குறைத்தா மொத்தம் தூக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே. தூக்கட்டும். அண்டாவை தூக்குறானே. தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே. ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டு. அடிக்காதா அடிக்காதா, வேண்டாம். அவர் ரொம்ப நல்லவரு. எம்ஜிஆர போய் அந்த பாவிங்க எப்படி அடிக்கான்னு பணத்தை மாத்திட்டாயா? பாத்து போறீங்க. எம்ஜிஆர்னா எனக்கு உசுருமா? எம்ஜிஆர்னா உனக்குதான் உசுரா? எனக்கு கூட சின்ன குழந்தைல இருந்து எம்ஜிஆர்னா உசுரியா? வீட தானயா? போட்டு போட்டு பாக்கலாம். போய் மாத்திட்டாயா? போயா 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 போதுமா? என் போய் தெரியும். போயா போ. தள்ளாத. கீதா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த ஆப்ளிகேஷன் கேட்கிறேன். கீதாவை ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ். வேட்டக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? வேட்டக்காரன் தாண்டி. என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறீங்க? அதுக்கு தாயும் தாண்டி வாங்கி புருஷன் மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இஷ்டப்படி நடந்தா என்ன அர்த்தம்? நீயா கொடுக்காத மரியாதையே நான் கேட்டு வாங்கிக்கிறேன். வேண்டாம், நீங்க சொன்னபடியே நான் கேக்குறேன். அப்படியா? இன்னிலிருந்து காலம்க்கணும், கையம்க்கணும். நான் வெளியே போனா செருப்பு துடைக்கணும். எல்லாம் செய்றேங்க. ஆண்டாளி, நல்லா கேட்டுக்க. சின்னவளுக்கு அந்த சீட்டு கம்பெனிக்கார பையன் தான் மாப்பிள்ளை. சரிங்க. இப்பவே போய் அந்த சம்பந்தத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. இதுல ஏதாவது கோளாறு நடந்தது இல்ல, நான் பேச மாட்டேன். இந்த பிளாக் பெல்ட் தான் பேசும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
ஏன்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னங்க இந்த வேஷத்துல வரீங்க? இது என் பொண்ணோட கல்யாணத்துக்காக எடுத்த ட்ரெஸ். கீதாவுக்கு கல்யாணமா? ஆமாப்பா, இது திடீர் கல்யாணம். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இந்த வெத்தலை பாக்கு பேச்சுக்க. மறக்காம வந்துரு. கல்யாணம் எப்போ, எங்க? ஏன்பா இத்தனை நாளா டாவ் அடிச்சுட்டு இடிச்ச புலி கணக்காஞ்சிக்கிற அந்த பொண்ணு என்னடா நான் உன்னையே நினைச்சுக்கின்னு ஆயுதம் கிடைக்குது. தில்லா இட்டுன்னு போய் தாலி கட்டாம ஏதோ கதை கட்டு கிடைக்கிறிய. இன்னும் ஏயா ஏங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன். ஆனா அந்த பனங்கா தலையினை நீதான் பாத்துக்கணும். நாளைக்கு கோயில வச்சு தாலி கட்ட போறான், அதுக்குள்ள நீ முந்திக்கணும். என்னங்கிற? ஆனா எங்க வீட்டுல போய் திடீர்னு சம்மதம் வாங்க முடியாது. ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நேரா போய் காலில் விழுந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்படியா? சரி சரி, அந்த வெத்தலை பாக்கு எங்கிட்ட கொடு. என்ன? இப்ப நாம ரெண்டு பேரும் தாம்பூலம் மாத்திக்கிட்டோம். நாளைக்கு நேர வந்து தாலி கட்டுறேன். ஓகே ஓகே. ஆமாண்டா. எங்க ரெண்டு பேரும் கூட போட்டு மச்சாங்காரன் என் பொண்ணை வலிச்சு முட்டாமா. என்னாச்சு? குன்றத்தூர் கோயில்ல என் பொண்ணுக்கு தாலி கட்ட என் தம்பி கூட்டிட்டு போயிட்டாமா. யாராச்சும் கூட்டிட்டு வந்து அசோக். ஆமா, என்ன விஷயம்? கீதாவை மாமா கடத்திட்டு போயிட்டாரு. அவங்க அப்பா உங்களை உடனடியா கூட்டிட்டு சொன்னார். வாங்க சார், வாங்க. ஏறுங்க சார், சீக்கிரம் வண்டி எடுப்பா. அந்த அந்த பீடி குடிக்கிறான். அவன் உன்னையே பாத்து கிடக்குறான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் தூக்குடா. யார என்ன உன்னை அசக்க முடியாது. வாடி என்ன சத்தம் போடா சீக்கிரம். இனிமே உன் பாத்தா பழிக்காது. வாய் மூடி பேச முடியும். என்ன எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிதான். கோயிலையர் வரல, இன்னும் நடந்திருக்கல. நடத்திருக்க காட்டி பரவாயில்ல. இத நீ ஆசீர்வாதம் பண்ற. இதை இவ கழுத்துல நான் கட்டுறேன். ஐயோ, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், இந்த கல்யாணத்தை நடக்க விடாதீங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஆக வேண்டியத கவனியா. இது வரைக்கும் என்கிட்ட நீ வேளாங்கு மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருந்த. இன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஐயர் ஓடா. ஒரு பொண்ணுக்கு கட்டா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்ன வற்புறுத்தினா நான் மாட்டேன். அதுக்காக என்ன அடிக்க வர்றான். என்ன பொண்ணுக்கு டெக்டாபிள் கொடுக்குற? ஓடி
போலான்னா தாலாட்டு மட்டும் தான் பாடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தாறுமாறா நடந்துக்கிட்டா திருப்பி அடிக்கவும் செய்வாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நீ குடும்பங்கன்னு கவலைப்படாத. அந்த பொண்ணு அந்த ஆளை பருப்ப கடைஞ்சு பெண்ட கைட்டிடுவா. நீ போமா போமான்ற கஸ்மாலம் ஹீரோவை எங்கடா ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? மாட்டிக்கினா அக்காவா? பொறுக்கி சொல்ல கட்டி போட்டு வச்சிருக்கேங்க. தண்ணி தொட்டி பக்கத்துல கட்டி போட்டு வச்சுக்கிறீங்களா? அட பொறுக்கி பசங்களா, என்னங்கடி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க. Thank you. யாரம்மா அது? இவன் தான் சார். வாடாவலியே. டேய், உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. போட்டா நீ வரத்துக்குள்ள வயசாயிடும். டில்லி எருமை கணக்க நான் தரியா ஓடியா இருங்க வர தீபமா. மாப்பிள்ள எங்க அவன்? போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன். மாப்பிள்ள வாமா. சிட்டிக்கிலே வாயம்மா.